கர்த்தருடைய செய்திக்கு நேராக போக போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 3 வசனம். நியாயத்தை உண்மையாகவே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 18வது வசனம், 17லிருந்து வாசிங்க. இப்போ வாஸ்தவத்தை இங்கே மறுபடியும் சொல்கிறார். ஏசாயாவில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அவர், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். அங்கே என்ன படித்தோம்? நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இங்கே அவர் நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளிலே கேட்பதில்லை. இப்போ எல்லாரும் வாசிங்க 20 வசனம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிகள் நம்பிக்கையாயிருப்பார். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்த வேத பகுதி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று நினைக்கிறேன். நமக்கு இது நம்முடைய மாதத்தின் வாக்குத்தத்தமாக இருந்தாலும் இது புறஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த, சொல்லுங்க, வாக்குத்தத்தம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் புறஜாதிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். புறஜாதிகள்னால் யார்? அப்படி ஜாதியே எங்கள் ஊரில் இல்லை பாஸ்டர். அப்படி தானே? புறஜாதின்னு ஒரு ஜாதி நம்ம ஊரில் இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன? புறஜாதின்னா என்ன? நம்ம எல்லாரும் சேர்ந்ததான் புறஜாதி. யூதர் அல்லாதவர்கள் எல்லாரும் புறஜாதிகள். புரியுதுங்களா? இப்போ அவர் என்ன செய்கிறார்? நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். மத்தேயுவில் சொல்லும்போது அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார் அல்லது வெளிப்படுத்துவார். அப்போ நெறிந்த நாணல் யார்? ஐயோ, நீங்கள் முழிக்கிற பார்த்தா அறுக்க போகிற ஆடு முழிக்கிற மாதிரி இருக்குது. பாஸ்டர் ஏதோ நம்மளை காலி பண்ண போகிறாரா, கறிக்கடை மாதிரி, கறிக்கடையில் நிற்கிற ஆடு மாதிரில இருக்குது. இந்த நெறிந்த நாணல் யார்? புறஜாதிகள். யார்? புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள். புறஜாதிகள் நெறிந்த நாணலாகவும் மங்கின திரியாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், கடவுளே, எங்களை படைச்ச கடவுளே, எங்களை படைச்ச தேவனே, எங்களுக்கு என்ன செய்யும்? நியாயம் செய்யும், எங்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தும், எங்களுக்கு நியாயத்தை காட்டும், அல்லது எங்களுக்கு நியாயத்தை செய்யும். என்ன நியாயம் கேட்கிறார்கள்? இப்போ நம்மளாம் கோர்ட்டுக்கு பார்க்குறோம். கோர்ட்டில் என்ன கேட்குறோம்? எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறோம்? நியாயம் கிடைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு நியாயம் கிடைக்கல, ஊர்க்கூட்டத்தில் எனக்கு கிடைக்கல, ஆகவே எங்கே போயிருக்கோம்? கோர்ட்டில் போய் நியாயம் கேட்குறோம். அப்போ நியாயத்தை கோர்ட்டில் கேட்குறோம். கோர்ட்டில் நியாயம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? நியாயம் ஜெயிச்சிருச்சு. எப்படி சொல்கிறேங்க? இப்போ 12:20 வாசிங்க. அவர் நியாயத்துக்கு, சொல்லுங்க, புரியலைய பிரசங்க, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலாய் இருக்கிற புறஜாதிகளே, மங்கி எரிகிற திரிகாய் இருக்கிற புறஜாதிகளே, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் உங்களை விட மாட்டேன். உங்களுக்காக கோர்ட்டில் வாதாடி நியாயம் வாங்கி கொடுப்பேன். என்ன நியாயத்துக்கு இவங்க போனாங்க கோர்ட்டுக்கு?
யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. இவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இவங்களுக்கு மட்டும்தான் தேவன் பாதுகாப்பு. இவங்களுக்கு மட்டும்தான் பரலோகம். அப்போ நாங்கள்லாம் யார் கேட்குறான்? யூதர் அல்லாதவர்கள், புறஜாதிகளாகிய யூதர் அல்லாதவர். நாங்கள் மட்டும் பிசாசுக்கிட்ட கிடந்து அவன்கிட்ட வாங்கிட்டு கிடக்கணும். நாங்கள் மட்டும் பிசாசுக்கிட்ட வாங்கி கட்டணும். நாங்கள் மட்டும் நோய் நொடியில் கஷ்டப்படணும். நாங்கள் மட்டும் பேய் பிசாசுகிட்ட கஷ்டப்படணும். அந்த யூதர்கள் மட்டும் சுகமாக இருக்கணும். அவங்கள மட்டும் குணமாக்குறிய, அவங்கள மட்டும் பாதுகாக்கிறிய, அவங்கள மட்டும் பரலோகம் கொடுக்குறிய. அப்போ நாங்கள் எங்களை ஏன் பெத்திய, எங்களை ஏன் படைச்சிய? நான் சொல்ல புரியலையா? புரியுதா? வீட்டிலையே சொத்தை ஒரு பிள்ளைக்கு மட்டும் எழுதி வச்சா மற்ற பிள்ளையெல்லாம் கேட்கும்ல, எங்களையே பெத்திங்க. இதே போல தான் புறஜாதிகள் பூரா கேட்குறாங்க, எங்களையே படைச்சிங்க, எங்களையே படைச்சிங்க, எங்களுக்கு என்ன கொடுங்க? நியாயம் கொடுங்க. இப்போ இயேசு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கும் வரைக்கும், உங்கள் நியாயம் ஜெயிக்கும் வரைக்கும், எப்படி சொல்றாரு? உங்கள் நியாயத்துக்கு நீங்கள் நியாயத்தை ஜெயிக்கும் வரைக்கும் உங்களுக்காக அவர் வாதாடுகிறவராய் இந்த பூமியில் வந்து பிறந்தார். புரிஞ்சதா? அவர் மட்டும் பிறக்காட்டா நமக்கு ரட்சிப்பு கிடையாது, பரிசுத்தான அபிஷேகம் கிடையாது, நமக்கு சுகம் கிடையாது. நமக்கு பேய்கிட்ட கடந்து முனியாண்டிக்கிட்டையும் எசைக்கிட்டையும் கடந்து கசக்கி புளிய வேண்டியதாக. எசைக்கியை கும்பிட்டு துணியை புளிஞ்ச மாதிரி புளியுது. முனியாண்டியை கும்பிட்டு அது முச்சந்தியில் வச்சுக்கொள்ளுது. மாடை எசக்கி இப்படி பேய் பிசாசுக்கிட்ட கிடந்து பாடா பட்டு கிடப்போம். இயேசு என்கிற இரட்சகர் வந்து நமக்கு நியாயம் வாங்கி கொடுத்து, நமக்கு ரட்சிப்பு தந்து, பாவ மன்னிப்பை தந்து, பரிசுத்த ஆவியை தந்து, மோட்சத்தை தருகிறார். நமக்கு நியாயம் கிடைச்சது. ஆமென். இப்படி நெறிந்த நாணலாய் சாத்தானால் நெரிக்கப்பட்டு, நெறிந்த நாணல்னா தெரியும், நாணல் செடியை இதான் நாணல் செடின்னு வச்சுக்கோங்க. இப்படி நெரிக்க நெரிக்க அது என்ன செஞ்சிடும்? வளையும். ஆனால் இப்படி நெரிக்க நெரிக்க அது எப்படி வளைஞ்சிரும்? அது வளைஞ்சு ஒடிகிறதுக்குள்ளே ஓடி வந்து அதை பிடிச்சி அந்த செடியை மறுபடியும் உயிராக்கி வாழ வைக்கிறார். நெறிந்த நாணலாய் கிடந்தோம், சாத்தானை சாமி என்று நம்பி ஏமாந்து கிடந்தோம். ஆண்டவர் தேடி வந்து, நம்மளை தேடி வந்து நெறிந்த நாணலாகிய நம்மளை பிடித்து நம்மளை வாழ வைத்து இருக்கிறார். நமக்கு ஒரு நியாயம் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். மங்கி எரிகிற திரியாய் கிடந்த நம்மளை ஆண்டவர் நல்லா எரிய வச்சு இன்னைக்கு அழகு பார்க்கிறார். இந்த பிசாசுகள் கையிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. அல்லேலூயா. இப்படி மங்கி எரிகிற திரியை அணைய விடாமலும், நெறிந்த நாணலை அப்படியே முறிய விடாமலும் உதவி செஞ்ச கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். சரி, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோமே. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான், ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் தான், திருவிருந்து எடுக்க போகிற விசுவாசிகள் தான். ஆனாலும் வாழ்க்கை எப்படி கிடக்கு? சாத்தானால் நெரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பிரச்சனை, பலவித காரியங்களால் உங்களுடைய வாழ்க்கை நெரிக்கப்பட்டு கிடக்கிறது அல்லவா? உங்களுடையதான திரியை மங்கி கிடக்கிறது அல்லவா? ஆகவே கர்த்தர் நம்மை இந்த நாளிலே நெறிந்த நாணலையும் மங்கின திரியையும் அவர் உதவி செய்ய வந்திருக்கிறார். உங்கள் குடும்பம் பாருங்க, மங்கி கிடக்கு. நல்லா ஜெபிச்ச குடும்பம் இப்போ அப்படியே ஜெபம் இல்லை. நல்ல பாட்டு சத்தம் ஜெபிச்ச குடும்பம் வீட்டில் பாட்டு இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். நல்லா அதை இதை வாங்கி நல்லா இருந்த குடும்பம் இன்றைக்கி கடன் கஷ்டத்தில் கிடக்கிறது. ஒரே கடன் தொல்லையால் நல்லா இருந்த குடும்பம் இன்றைக்கி ஒரே வியாதி. ஆளுக்கு ஒரு மூலையில் வியாதி. போனால் மாத்திரைக்கே 5000 10,000 செலவாகுது. இப்படி வியாதி மேலே வியாதி. சாத்தான் வீட்டுக்குள்ளே புகுந்தான். நேற்றைக்கு ஓசை கொடுத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். சாத்தான் என்ன செஞ்சான்?
புகுந்து கூக்குரலை உண்டாக்கி வச்சுருக்கான். ஒரே சண்டைக்காடு. வீட்டில் சண்டை இல்லாத நாளே இல்லை. பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை, பிள்ளைகளுக்குள்ளே சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் சண்டை. ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டுக்குள்ளே என்ன கிடக்குது? சண்டை, கூக்குரல் கூக்குரல் கூக்குரல். பிசாசு உள்ளே புகுந்து அந்த குடும்பத்தினுடையதான நெறிந்த நாணலை முறிச்சு வச்சிருக்கிறான். நாணலை நெரிச்சு வச்சிருக்கிறான். நாணல் நெரிக்கப்பட்டது போல குடும்பம் நெரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஏன் இந்த நிலைமை? பிசாசு உட்புகுந்ததினால். இந்த மாதம் பிசாசை துரத்தி, பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து, பிசாசின் பிடியிலிருந்து உங்கள் குடும்பத்தை விடுவித்து உங்களுக்கு ஒரு நியாயத்தை கிடைக்க செய்ய போகிறார். உங்கள் நியாயம் ஜெயிக்க போகிறது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. சாத்தான் உட்புகுந்து உங்களை நாசமாக்கி வைத்திருக்கிறான். என் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படி உட்புகுந்து கெடுத்த நபர்களை, சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய அரசன், அவனுக்கு வியாதி வருகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20 அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியா என்கிற ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்படின்னா என்ன? வியாதி, சாவு, மரணத்தை உண்டாக்குகிற வியாதி வந்து விட்டது. இந்த வியாதிக்கு மருந்து இல்லை. பாஸ்டர் வர கூப்பிட்டு ஜெபம் பண்ண கூப்பிட்டா, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த வியாதிக்கு நீ பிழைக்க மாட்ட, இது கேன்சர், இது குஷ்டம், இது HIV, இதுக்கு மருந்து இல்லை, இது சாவுதான், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இப்படி டாக்டர்கள் சொல்லுவார்கள். ஒருவேளை பாஸ்டரும் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நெறிந்த நாணல் வியாதியினாலே மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த வியாதியிலே மரிப்பதில்லை. ஆமென். நீ இந்த வியாதியினால் மரிப்பதில்லை. என் கர்த்தர் உன்னை மரணத்திலிருந்து, இந்த மரண வியாதியிலிருந்து சுகமாக்க போகிறார். சுகமாக்கி இருக்காரா? வாசிங்க. எசேக்கியா ராஜாவுக்கு பிழைக்க மாட்டேன்னு சொன்னார். 3ஆம் வசனம் சொல்லுது, அவன் இதை கேட்ட உடனே, கர்த்தாவே, நான் உண்மையா இந்த சர்ச்சுக்கு வந்தேனே, மன உத்தவமாய் காணிக்கையெல்லாம் கொடுத்தேனே, நான் உமது பார்வைக்கு நல்லா துதிச்சு ஆராதிச்சேனே என்பதை நினைத்தருளும் என்று புலம்பினான் என்று சொல்லவில்லை, ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபித்தான்? மிகவும் கண்ணீரோடு ஜெபித்தான். அப்ப கண்ணீரோடு, அழுதான்னா என்ன அர்த்தம்? கண்ணீரோடு ஜெபித்தான். அப்போ எந்த விசுவாசி பிரச்சனைகளில் சிக்கி கிடக்கிறீர்களோ, எந்த விசுவாசி வியாதிகளை சிக்கி கிடக்கிறீர்களோ, உங்களுக்கு ரெமெடிக்கு ஒரு வழி இருக்கிறது. உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? என்ன மெத்தடு? ஒரே வழி, நீங்கள் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினால் உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். என்ன செய்தார்கள்? அங்கங்கே போய் சொல்லி, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க. யார்ட்டையும் போகாத, வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு நேர் முழங்காலில் நின்று கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். அவருக்கு எந்திரிக்க கூட முடியலை, எந்திரிச்சு முழங்கால் போடக்கூட முடியலை. அவர் என்ன செஞ்சாராம்? சுவர் பக்கமாக அவளை திரும்பி படுக்கத்தான் அவரால் முடியும். அந்த நிலைமையிலும் சுவர் பக்கமாக திரும்பிக்கிட்டு அழுகிறார், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெறிந்த நாணலை போல நிற்கிறவர்களே, உங்கள் வியாதியின் நிமித்தம், உங்கள் பிரச்சனைகள் நிமித்தம் நெறிந்த நாணலை போல இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. உங்கள் வியாதி குணமாக முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செத்தவன உயிரோடு எழுப்புகிறவர் இந்த சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுக்க முடியாதா? முடியாதா?
சூம்பின கையை அப்படியே மறுபடியும் எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் வந்து நல்ல காலாக நல்ல கையாக மாற்ற முடியும் என்றால் ஏன் உங்களுக்கு முடியாதா? 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 விசுவாசம்தான். ஜனங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை. வியாதினா மாத்திரை மருந்து தான், அதுகளையும் சுகமாலைனா அதோட போக வேண்டிதான். இப்படித்தான் விசுவாசிகள் இருக்காங்க. அவர்கள் ஜெபத்தையும் தெய்வீக சுகத்தையும் தேவ வல்லமைகளையும் அவர்கள் ருசிப்பதில்லை. நீங்கள் நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. மருந்து மாத்திரை ரெண்டாவது, முதல்ல தெய்வீக சுகத்தை நாடுங்கள், ஜெபத்தை நாடுங்கள், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், முழங்காலில் நில்லுங்கள், தெய்வீக சுகத்தை அனுபவியுங்கள், தேவ வல்லமை இறங்கட்டும். ஆமென். அவர் வரட்டும். அவரால் முடியாதா? முடியாதா? எனக்கு தான் டாக்டர் சொன்னாங்க, இது 100 பேரில் ஒருத்தருக்கு தான் வரும், இது வந்திருக்கு, இதில் 100 பேரில் அதுவும் பிழைக்கிறது கஷ்டம், எங்களால் முடிஞ்சதை செய்கிறோன்னு. காப்பாற்றலையா? நல்ல ஆப்ரேஷன் பண்ண செத்து போனாங்க. டேஞ்சரான ஆப்ரேஷன் பண்ண நல்லா இருக்கிறேன். இது என்னால் அல்ல, அவர் உங்கள் ஜெபம், உங்களுக்கு பாஸ்டர் வேணும்னு ஜோபிச்சிய கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆமீன். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் எனக்கு உதவி செய்யுது, உங்கள் ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யாதா? சொல்லுங்க, உதவி செய்யாதா? நாம் ஜெபிப்போம், போதகரும் நீங்களும் சேர்ந்து ஜெபிப்போம். கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நம்ம சபையில் முன்ன இருந்த ஃபேமிலி காலு வலி, அவங்க பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கு, அவங்க வேறு சர்ச்சுக்கு போகிறாங்க, நிற்கலை. அவங்களுக்கு அப்போ தான் எங்கள் அம்மா ஞாபகம் வந்திருக்கு. நம்ம ராஜபாளையம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணாங்க, ஃபோன்லேயே ஒரு ஜோம் பண்ணி சுகமாயிடுச்சு. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அடுத்த பாஸ்டர் நேற்று ஜோம் பண்ணி விட்டியே, இன்றைக்கி நல்லா ஆகிட்டேன் பாஸ்டர், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மளுக்கு நம்ம ஜனங்களுக்கு நம்மகிட்ட ஜெபம் பண்ண மாட்டேன்னுதுகளே. போனவங்களுக்காவது என்ன வருது? அதுக்கு பிறகு மறுநாளே இன்னொரு ஃபோன் வருது. நாகர்கோவிலேருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது என் மனைவிக்கு, நான் யாரும் சொல்லலை, அவரே திடீர்னு ஃபோன் வருது. அவங்களும் முன்னே நம்ம சர்ச்சில் இருந்தவங்க. அவர் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, பண்ணி இப்படி இருக்குது, என் மனைவிக்கு இப்படி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, வாயெல்லாம் கோணிருச்சு, இப்போ என்னால் கண்டினியூ வேலை பண்ணுவேன், எனக்காக ஜோம் பண்ண, எனக்கு இப்படி இருக்குதுன்னு அவருக்கு அவர் மனைவிக்கு ஒரு வியாதியை சொல்கிறான். நேற்று ஜோம் பண்ணி விட்டுருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் வியாதியை குணமாக்குகிற தெய்வம். முடியாதா? முடியாதா? ஏன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை? உங்களுக்கு ஜெபம் இல்லை, விசுவாச ஜெபம் இல்லை, ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. நெறிந்த நாணல் தான், குணமாக்க முடியாத நோய் தான், குணமாக்க முடியாத நோய், மருந்து இல்லாத நோய். எஸ், அது நல்லா தெரியும். இதே மாதிரி தான் பெரும்பாடு ஸ்திரீ. என்ன வியாதி? பெரும்பாடு ஸ்திரீ, உதிரப்போக்கு. இப்போ உள்ள காலம்னா கர்ப்பப்பையை நீக்குவாங்க, அந்த காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணவும் தெரியாது. அதோட ரத்தம் போய் போய் எலும்பு தோலுமா இருக்கு அந்த அம்மா. ரத்தம் ஏற்றுற பழக்கம் அந்த காலத்தில் இல்லை. அப்படியே சாக வேண்டிய இந்த அம்மா தன் பணத்தை பூரா செலவழித்து இப்போ வைத்தியத்துக்கு செலவழிக்க பணமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்க்கிறது. லூக்கா 5 அதிகாரத்தில் 25 வசனத்தில் பாருங்கள் அந்த அம்மாவை. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம், சற்றிலும் குணமாகாதபடியால் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது போது இனி என்ன செய்ய, சாகிறதை தவிர வேற வழி இல்லை என்று ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்க்கிறது. இங்கே ஒரு அரசனுக்கு இல்லாத டாக்டரா? ஒரு டாக்டர் வர சொன்னா எத்தனை டாக்டர் வந்து நிற்பாங்க, எத்தனை மருந்து வந்து கிடைக்கும். எசேக்கியா ராஜாவுக்கு 20 அதிகாரத்தில், ஆகிலும் அவன் வைத்தியத்தை நம்பவில்லை, வைத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? ஜெபம்.
ஜெபம் வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 20 அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நடுவில் பாருங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். சொல்லுங்க, என்ன சொல்லுகிறான்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன். அப்படின்னா அந்த அளவுக்கு ஜெபித்தார். அவர் சொல்றாரு, உன் கண்ணீரை, அங்க அழுதார்னு இருக்கு 3ஆம் வசனத்தினுடைய கடைசியில். எப்படி இருக்கு? அழுதார்னு இருக்கு. 5ஆம் வசனத்தில் உன் கண்ணீரை. அப்ப கண்ணீர் விட்டு என்ன செஞ்சிருக்கான்? அழுதுருக்கான். சொல்லுங்க, எப்படி அழுதுருக்காரு? என்னைக்காவது அப்படி அழுது ஜெபிச்சியலாம்? என்னைக்காவது இப்படி அழுது ஜெபிச்சியலாம்? என்னைக்காவது இப்படி அழுது ஜெபிச்சியலாம்? என்னைக்கு அழுது ஜெபிச்சிய? சண்டை முத்துனா தான் அழுக வருது. எப்போ சண்டை முத்துன பிறகுதான், நான் எதுக்கு இருக்கணும் இந்த உயிரோட, நான் செத்த போறேன். செய்கிறதை சீக்கிரமாக செய்யணும் வராண்டு. எதுக்கு? நீ ஜெபத்தில் அழுகணும். மனுஷனுக்கு முன்பாக அழுகவே கூடாது. ஜெபத்தில் அழுகிறவர்கள் மனுஷனுக்கு முன்பாக அழுகிற நிலைமை வராது. நிமிர்ந்து நிற்பாங்க, வா பார்த்துக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. தாவீது எப்போவுமே மனுஷன்ட்டு அழுகவே இல்லை. ஆனால் ஜெபத்தில் பூரா அனுசிவார், அழுவார். அழுது ஜெபி, உன் நெறிந்த வாழ்க்கையை நிமிர வைப்பார். மங்கின திரியை மறுபடி எரிய வைப்பார். இந்த மாதம் அதை செய்ய போறிய, சாட்சி சொல்ல போறிய. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், ஆகையினால இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே நான் போக மாட்டேன், உன்னை உன்னை குணமாக்க போகிறேன். 3 நாள் கழித்து நீ சர்ச்சில் போய் என்ன செய்வ? சாட்சி கொடுப்ப. எத்தனை நாள் கழிச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. 3 நாள் கழித்து சர்ச்சுக்கு போவ, போய் சாட்சி சொல்ல போகிறாய். என் இயேசு அற்புதம் செய்வார். 3 வாரத்துக்குள்ளே, 3 நாளைக்குள்ளே, 3 வாரத்துக்குள்ளே உங்கள் வியாதிக்கு முடிவு கட்ட போகிறார். உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கட்ட போகிறார். நெறிந்த குடும்பத்தை திரும்ப நிமிர்த்த போகிறார். மங்கின குடும்பத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். என் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், சாட்சி சொல்லுவீர்கள்.